இப்போ நம்ம நண்டு கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 5 வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். இந்த விரல் அளவு இஞ்சி துண்டு எடுத்து 2 பீஸ் இஞ்சி துண்டு எடுத்து அதை பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு, அதையும் பெருசு பெருசாக இருந்ததுனால சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் 3 தக்காளி, அதையும் பெருசு பெருசாக வெட்டி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் மிளகு, 1,5 ஸ்பூன் சோம்பு, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், சிறிதளவு பட்டை, சிறிதளவு கல்பாசி, 2 பத்தை அளவு தேங்காய் எடுத்து அதையும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நண்டு கிரேவிக்கு தேவையான பொருட்களை பார்த்தோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச இந்த விழுதெல்லாம் சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கிரேவிக்கு தேவையான கல் உப்பு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு 3/4 கிலோ 750 கிராம் நண்டு எடுத்து வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்துருவோம். இதில் நம்ம மிளகு சேர்த்து செய்திருக்கோம். உங்களுக்கு மிளகு காரம் பிடிக்கலன்னா பச்சை மிளகாய் உங்களுக்கு விரும்பி சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். அதுக்கு பதில் மிளகை கட் பண்ணிட்டு அதுக்கு பச்சை மிளகாய் தேவையான காரத்தை நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட 2 கப்பு மிக்ஸி அலசின தண்ணியை இதோட சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவி சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது 4லேருந்து 5 பேர் வரைக்கும் நான் செய்திருக்கிற அளவு சாப்பிடலாம். உங்களுக்கு கிரேவியாக வேண்டாம், ட்ரையாக வேணும்னா வெங்காயம் தக்காளி அளவுகளை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். நண்டு கொஞ்சம் வேகட்டும். அப்பப்ப திறந்து கலந்து விட்டுக்கோங்க.
அவ்வளோதாங்க, சுவையான சூப்பரான நண்டு கிரேவி தயாராகிடுச்சு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க.